ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். என்னடா நியூ இயர் முடிஞ்சு 5 நாள் ஆக போகுது, இப்போ வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன்னு கேட்காதீங்க. பிகாஸ் நான் நியூ இயர்க்கு முன்னாடி நாள்லேருந்து எனக்கு கிடைக்கிற டைம் அப்போலாம் உட்காந்து இந்த வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணிருந்தேன். இதுக்கு இவ்வளோ டிலே ஆகிடுச்சுன்னா நான் வந்து இந்த ஒரு வீடியோலேயே 10 சாப்டரை கவர் பண்ண போகிறேன். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அண்ட் சாரி ஃபார் பீயிங் லேட். அடுத்த தடவை கொஞ்சம் ஏர்லியாகவே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட்டாக போட்ட டன் மாங்கா வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எந்த வெப்சைட்டில் வந்து நம்ம டன் மாங்கா படிக்கிறதுன்னு சொல்லிட்டு. வெப்சைட்டில் நான் வந்து மாங்கா ப்ளஸ் ஆப்பை தான் யூஸ் பண்ணுறேன். மாங்கா ப்ளஸ் வந்து ப்ரீமியம் தான், பட் 7 டேஸ்க்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஆப்பை கிளியர் டேட்டா அடிச்சே வந்து நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். அண்ட் கம்ப்ளீட்டட் மாங்காஸ் வந்து ப்ரீமியமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வேறு ஏதாவது வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆரிங் ஆகிட்டு இருக்க மாங்காஸ்லாம் வந்து அதில் ஃப்ரீ தான், வேணால் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் எந்தெந்த சாப்டரை கவர் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 10 சாப்டர்ஸை கவர் பண்ண போகிறோம். சாப்டர் 53லேருந்து 62 வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். அண்ட் அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜிஜி ரொம்ப துள்ளிட்டு இருக்கிறதா தான் காட்டுறாங்க. அதெல்லாம் லாஸ்ட்டாக எக்ஸாசிசம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த இதில் தான் வந்து இவன் கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கிரானியை வந்து மோமோ கூப்பிட்டு கண்ட்ரோல் பண்ண சொல்ல அவனும் வந்து பிடிப்பா. நம்ம ஜிஜிக்கு வந்து ஒரு செகண்ட் நம்ம ஈவிலையோட ஃப்ளாஷ்பேக் வந்து அப்படியே வந்துட்டு போவோம். அதுக்கப்புறம் நம்ம ஜிஜியும் அழுதுட்டு, நான் எப்படியாவது இவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவேன், நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ நம்ம கிரானியை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவா. அப்புறம் நம்ம கிரானியும் வந்து சரி இவனை நம்ம ஃபேமிலியில் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஓக்கு வந்து ஜிஜி அன்கண்ட்ரோலபிள் ஆனால் அவனை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து நானும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஐராவும் நானும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே முட்டிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மேலே மழை வர மாதிரி இருக்கும். நம்ம கிரானியை அப்படியே மேலே பார்க்க இங்கே 2 பேரும் முட்டிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்மளோட ஜிஜி வந்து ஓக்குவை கட்டி பிடிக்க வருவான். மேலே வந்து தண்ணி பட்டதும் கட்டி பிடிக்க வந்த ஜிஜி ஈவிலையா மாதிரி ஒரே குத்து அப்படியே நம்ம ஓக்கு வந்து பறப்பான். அதுக்கப்புறம் நம்ம கிரானி வந்து இந்த ஹயாஷி பர்ஃபார்மன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லி அமுச்சு வச்சுட்டு இங்கே நம்ம ஜிஜிக்கு வந்து சி எனர்ஜியை வந்து சொல்லி தருவா. லைக் அவனுக்கு வந்து ட்ரைனிங் தருவாங்க. பட் அவனால் ஒழுங்காக பண்ண முடியாது. நம்ம மோமோ வந்து சின்ன வயசுலேயே பண்ணியிருப்பா போல, அவளுக்கு வந்து ஒழுங்காக வரும். லாஸ்ட்டாக நம்ம கிரானி வந்து அவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீ இதை கற்றுக்கிட்டீங்கன்னா உன்னால ஈவிலையை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம கிரானியோட வீட்டை தான் காட்டுறாங்க. நைட்டில் வந்து நம்ம ஜிஜி வந்து ரெஸ்ட் ரூம்க்கு ஏஞ்சி போவான். ஸோ இவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஓக்கும் வந்து அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் போகிறப்ப இவன் கூட போயிட்டு வருவான். அதுக்கப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே இந்த சாப்டர் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும், என்னென்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மார்னிங் ஏஞ்சி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. நம்ம ஜிஜி வந்து வீட்டில் தான் இருப்பான் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து ஸ்கூலில் இந்த மாதிரி அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்ட் டைம் ஜாப் எங்கேயாவது கிடைக்குமான்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. ஸோ இவங்க வீடு வந்து உடஞ்சிருக்குள்ள அதை ரீபில்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் மோமோட ஃப்ரெண்ட்ஸ் இவளுக்கு ஒரு வேலையை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கு அடுத்த சைட்லேயே வந்து நம்ம மோமோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஓக்குவை வந்து ஒரு இடத்துக்கு தரத்தானே நிறுத்திட்டு போவாங்க. அதுக்கு அடுத்த சைடில் பார்த்தா நம்ம மோமோ வந்து மெய்ட் காஸ்டியூமில் இருப்பா. ஸோ நம்ம மோமோ வந்து இவங்க ஒரு மெய்ட் கஃபேல தான் வந்து வேலை பார்க்க விட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு ஓக்கு வந்து பார்த்து அப்படியே 2 பேருக்குமே ப்ளஷ் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே மெய்ட் கஃபேல நம்ம மோமோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம மோமோ ஓக்கு முன்னாடி வச்சு செய்வாங்க. அங்கே வந்து ரொம்ப ஃபன்னியாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 55ஓட ஸ்டார்டிங்ல நம்ம மோமோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரட்டா மாமான்னு சொல்லிட்டு டாட்டா பை காட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓக்கு வந்து நம்ம மோமோ கிட்ட வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் நம்ம மோமோ வந்து ஓக்குவை போக சொல்லிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஓக்கோ வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் கஃபேல எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம ஓக்கோ வந்து திடீர்னு எங்கேருந்து வருவான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே கை கோத்து நடந்து போவாங்க. அடுத்த சைடில் பார்த்தா எங்கள் வீட்டில் நம்ம ஜிஜி வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கிரானியும் கொஞ்சம் சாஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம ஜிஜியோட கையில் வந்து ஒரு சொட்டு ஊற்றுவா. ஜிஜி வந்து லைட்டாக ஈவிலையாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஜிஜியும் வந்து அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகி கீழே வந்துடுவான். நம்ம கிரானி வந்து முன்னே இருந்ததுக்கு பரவாயில்லன்ற மாதிரி சொல்லுவா. இங்கே இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே ஸ்கூல்லேருந்து நம்ம மோமோ ஓக்கு அப்புறம் ஆயிராலாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்க நம்ம மோமோ வந்து சுடு தண்ணியை குடிக்க போவா. அப்போ வழியில் வந்து நம்ம ஆயிரா வந்து ஜூஸ் வச்சுருந்துருப்பா. நம்ம ஜிஜி வந்து மோமோ கிட்ட பேச போகிறப்ப அப்படியே நம்ம ஐராவை தட்டி விட்டுருவான். அந்த ஜூஸ் அப்படியே நம்ம ஜிஜி மேலே பட்டு அவன் பட்டு ஈவிலையா மாறிடுவான். இங்கே நம்ம கிரானியும் ஓக்கும் வந்து பட்டுன்னு சுடு தண்ணி எடுத்து ஊற்ற போவாங்க. ஆனால் நம்ம ஜிஜி வந்து அவனோட ஷீல்டை போட்டு தடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி வந்து மோமோ வந்து அந்த ஷீல்டுக்குள்ளே வர வச்சிருவான். இங்கே நம்ம ஓக்கும் கிரானியும் தடுக்க போவாங்க. ஆனால் அவங்களையும் சேர்த்து தூக்கி அடிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம மோமோ கழுத்தோட பிடிச்சி தூக்கி ஒரு குத்து விட போவான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே போன சாப்டரில் நம்ம ஜிஜி வந்து மோமோ கழுத்தோட பிடிச்சி தூக்கி இருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மோமோவும் அவளோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம ஜிஜி வந்து அந்த ஷீல்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா வாய்க்குள்ளே இதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருப்பா இல்லையா, சுடு தண்ணி, அதை அப்படியே நம்ம ஜிஜி மூஞ்சில் துப்பிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி வந்து நார்மல் ஆகிடுவான். அதுக்கப்புறம் இவங்களை வந்து பிரித்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு படுத்துருவாங்க. அடுத்த நாள் நம்ம ஓக்கு வந்து நம்ம கப்பா கிட்ட போயிட்டு எனக்கு சண்டை போட சொல்லித்தாங்கன்ற மாதிரி கேட்பான். அவன் டீசெண்டாக வந்து சண்டை போடுறதுலாம் தப்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஓக்குவை வேலை வாங்கி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவான். அதுக்கப்புறம் நம்ம ஓக்குவும் வீட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம மாஞ்சிரோ வந்து நம்ம கிரானியை வந்து இப்போ நடந்த சம்பவத்தை வச்சு கன்வின்ஸ் பண்ண பார்ப்பான் மறுபடியும் எக்ஸாசிசம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கிரானியை கொஞ்சம் எமோஷனலாக பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்
பார்த்தா நம்ம ஓக்கு வந்து கையை காலை வீசிட்டு இருப்பான். என்ன பண்ணுறான்னு பார்த்தா புக்கை பார்த்து எப்படி ஃபைட் பண்ணணும்னு கற்றுட்டு இருப்பான். நம்ம டர்போ கிரானி வந்து என்னடா கேவலமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்டு விட்டுரும். அப்புறம் இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம டர்போ கிரானி வந்து நம்ம ஓக்குக்கு வந்து ட்ரைனிங் தரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவோம். இந்த பின்னாடியிலேருந்து பார்த்த ஐரா வந்து பின்னாடியே வந்து அவங்களுக்கு தெரியாமல் போவா ஃபாலோ பண்ணிட்டு. அப்புறம் சாப்டர் 57 ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம டர்போ கிரானியும் ஓக்கும் வந்து ஒரு பில்டிங் முன்னாடி நின்றுருப்பாங்க. இங்கே தான் வந்து ட்ரைனிங் தரப்போகுது நம்ம டர்போ கிரானி ஓக்குக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஐரா வந்து மாட்டிக்கிறா. அப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு அந்த பில்டிங்குள்ளே போவாங்க 3 பேருமே. இந்த ரூம்குள்ளே பார்த்தா பின்னாடி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஹேங் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஐரா வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஓக்கோ கிட்ட பேசிகிட்டு இருப்பா. இந்த டைமில் ஒரு சத்தம் கேட்கும். நம்ம ஓக்கும் ஐராவும் வந்து பயந்துருவாங்க. கடைசியில் பார்த்தா நம்மளோட டர்போ கிரானி தான் வந்து பின்னாடி பியானோ வாசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டர்போ கிரானி வந்து நம்ம ஓக்குக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். லைக் என்னன்னா நம்ம ஓக்கோட ஸ்பீடு வந்து இப்போ கம்மியாக இருக்கும். அதுக்கு நம்ம டர்போ கிரானி வந்து ஓக்குக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா லைக் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தரும். இப்போ நம்ம ஓக்கோ வந்து ஒரு ஜம்ப் பண்ணுறான்னா அந்த டைமில் வந்து நம்ம ஈவிலையால் 4 to 5 ஆக்ஷன்ஸை பண்ண முடியும். ஸோ இதுதான் காம்பேக்டில் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம டர்போ கிரானி என்ன சொன்னால் இந்த மாதிரி நம்ம சில்கி அப்புறம் ஈவிலையால் வந்து 4 டைம்ஸ் அவங்களோட அட்டாக்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம ஓக்கோ வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறான்னா அந்த டைமில் அவங்களால 4 ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் ஜிஜி வந்து அந்த கர்ஸ்ட் ஹவுஸ்குள்ளே அவனோட அட்டாக்ஸை பண்ணுறப்போ அவனால் 10 ஆக்ஷன்ஸை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி நம்ம ஓக்கோவாலையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே இவங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா செம்மையாக சவுண்ட் கேட்டுட்ருக்கும். இவங்க கதை முட்டை எவன்டா இந்த சத்தத்தை போடுறதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி போஸ்டரில் இந்த சில பேர்லாம் வந்து போஸ்ட் கொடுத்துட்ருப்பானுங்க. அதில் வந்து ஒருத்தனும் எவன்டா என் ஆர்கெஸ்ட்ராவில் கேவலமான சத்தத்தை போட்டுட்டு இருந்ததுன்னு கேட்டுட்ருக்க. அங்கே நம்ம ஐரா வந்து நாங்கள் இல்லப்பா அப்படின்னு சொல்ல நம்ம டர்போ கிரானி வந்து இவங்க 2 பேருன்ற மாதிரி மாட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் காண்டாவனை அவனும் போட்டு வாசிக்க ஆரம்பிப்பான். அங்கே பார்த்தா அது பாம் மாதிரி டொம்முன்னு வெடிச்சு சதறோம். இவனும் என்ன கருண்டாதுன்ற மாதிரி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த சைடு இன்னொருத்தன் வயலின் எடுத்துகிட்டு வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவான். இங்கே ஒரு 3 பேர் வந்து அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்க அங்கே வந்து நோட்ஸாக பறந்துட்டுருக்கோம். சாதா நோட்ஸ்னு பார்த்தா வந்து நம்ம ஓக்கு வந்து டாச் பண்ண பார்ப்பான். அது லைட்டாக பார்த்ததுக்கு பாம் மாதிரி வெடிச்சு சதுரும். அங்கே வெடிச்சு சதுறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓக்கு வந்து இந்த மியூசிக்கல் நோட்ஸ்லாம் பாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டர்போ கிரானி என்ன சொல்லணும்னா இந்த எல்லா சிம்பிள்ஸையும் நோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் வந்து உங்களை மூவ் பண்ண விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஐரா வந்து அப்போ நாங்கள் அது எல்லாத்தையும் டாச் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா நோட்ஸையும் பார்த்துட்டு இதுலேருந்து எப்படா நாங்கள் டாச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் திருன்னு முடிக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே போன சாப்டரில் அவங்க சண்டை போட ஆரம்பிச்சது தான் காட்டுறாங்க. திடீர்னு அந்த இடத்துல என்ன ஆகும்னா அவங்க இருந்த அந்த இடமே வந்து மாறிடும். இவங்களும் அங்கே அவங்களோட நோட்ஸை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அங்கே நம்ம ஓக்குவா ஐராவும் என்ன இடமே மாறிடுச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு திடீர்னு அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுவானுங்க. அங்கே நம்ம ஐராவும் வந்து வேகமாக ஓடிட்டு இருப்பா. பின்னாடி நம்ம ஓக்கு வந்து மேலே நோட்ஸ் பட்டு வெடிச்சு பின்னாடி தெரிச்சிருவான். இங்கே இவனுங்களும் பிஜிஎம் போடுன்னு சொல்லிட்டு நல்லா அப்போ தான் வாசிச்சுட்டு இருப்பாங்க அடி வாங்குறானுங்கன்னு தெரிஞ்சு. இங்கே நம்ம ஐரா வந்து எல்லாத்துலேயுமே டாச் பண்ணி தப்பிச்சிட்டு இருப்பா. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஓக்கு வந்து எல்லாத்துலேயுமே அடி வாங்கி வெடிச்சு சதறிட்டு இருப்பான். அங்கே இவனுங்க எல்லாருமே ஐராவை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருப்பானுங்க. இந்த சைடு நம்ம ஓக்கு வந்து எம்ஹெச் டேக்கு மாதிரி நான் எதுக்கும் விளங்காதவன் என்னெல்லாம் பெத்தாங்களா பெண்ணாங்களான்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பான். அங்கே நம்ம டர்போ கிரானி வந்து உனக்கு டைம் வேஸ்ட் பண்ண டைம் இருக்குன்னா ஏஞ்சி ஓடுறா பண்ணி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம டர்போ கிரானி என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஐராவாலையும் டாச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவை, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது பாட்டை ஞாபகப்படுத்தி அதோட ரிதம் ஏற்ற மாதிரி உன்னோட பாடியை மூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஓக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் எந்த பாட்டி இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஓக்குக்கு வந்து நம்ம ஹயாஷி பெர்ஃபார்மன்ஸோட எக்ஸாசிசம் பண்ணுறப்போ பண்ணியிருப்பானுங்களா மியூசிக் அது வந்து ஞாபகம் வரும். அந்த சைடில் இவன் அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஐரா வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருவா. வெடிச்சு சதறிட்டு இருக்க உள்ள இருந்து நம்ம ஓக்கு வந்து நம்ம ஐராவை வந்து காப்பாத்திடுவான். மறுபடியும் இவனுங்க வந்து தப்புச்சாடா ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் மியூசிக் நோட்டா வச்சு அடிச்சு விடுவாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஹயாஷி பெர்ஃபார்மன்ஸே அவங்களை எதிர்த்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி காட்டியிருப்பானுங்க. லைக் நம்ம ஓக்கு வந்து நினைச்சு பார்ப்பான் அந்த ஹயாஷி பெர்ஃபார்மன்ஸோட பெர்ஃபார்மன்ஸை. அப்புறம் இவனுங்க வந்து அந்த எல்லா நோட்ஸுமே டாச் பண்ணி ஓடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம டர்போ கிரானியும் பையன் புடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அங்கே மறுபடியும் அவனுங்க வாசிச்சு வெறும் நோட்ஸா பறந்துட்டு இருக்கு. அங்கே நம்ம ஐரா வந்து ஒருத்தனோட கழுத்தை பிடிச்சிருவா முடியால பிடிச்ச அவனுக்கு தலையிலே ஒரே உதையாக போட்டு அங்கே பறக்க விட்டு இவங்க 2 பேருமே போஸ்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அங்கே நம்ம ஐரா வந்து யாரை அடிச்சிருப்பான்னா அந்த கண்டக்டர், அதாவது அதான் கையில் ஒரு குச்சி வச்சு இப்படி நாட்டிட்டு இருப்பாங்கல்ல அவனை பிடிச்சி அடிச்சிருப்பா. ஸோ அவன் இல்லாதனால இப்போ இவனுங்க எல்லாருமே கீழே விழ ஆரம்பிச்சிருவானுங்க பறக்க முடியாமல். அவனுங்க மறுபடியும் காண்டாகி வாசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இங்கே நம்ம ஓக்கும் ஐராவும் தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா எதிர்க்கால 4 பேர் வருவானுங்க ஜெயன்ஸ் மாதிரி. இவங்க 2 பேரும் அதை பார்த்து ஷாக்காக சைடில் நிறைய பேர் கத்திட்டு இருப்பாங்க. பார்த்தா இவ்வளோ நேரம் ஃபீல்டில் இருந்த நம்ம ஓக்கும் ஐராவும் இப்போ ஏதோ மியூசிக்கல் தியேட்டரில் இருப்பாங்க. இவங்களை சுற்றி நிறைய பேர் கத்திட்டு இருப்பாங்க. இந்த கும்பலில் இந்த 4 பேரும் சேர்ந்து கத்த இவங்கள எல்லாருமே சுற்று போட்டுருவாங்க. இவங்கள தோற்ற வர அவங்க எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ தான் தெரியுது அந்த மியூசிஷியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க இந்த கூட்டத்துலேருந்து வேலையை பார்த்து விட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஐராவும் ஓக்கும் வந்து அந்த ஜெயின்ஸ் மேலே தப்பிச்சு போக பார்ப்பாங்க. அங்கே நம்ம ஐராவும் நடுவில் இருந்த ஒருத்தவனை கண்ணை கட்டி அவன் மேலே ஏறி உட்கார சைடில் இருந்த 2 பேர் அவன் மண்டையில் ஒரு போடுவாங்க.
இவங்க 2 பேரும் டாச் பண்ணி அப்படியே ஃப்ளையிங்கில் இருக்க சைடில் இருந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு குத்தை போட்டு பார்க்க விட்டுருவாங்க. காண்டாண்ட நம்ம ஐரா இன்னொரு லேடியோட கண்ணை போட்டு மடக்க பின்னாடி இருந்த இன்னொரு லேடி வந்து லேடியோட தலையை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஐரா வந்து பிடிச்சிட்டு இருந்த லேடியோட கண்ணு முன்னாடி பறந்துட்டு இருக்க அங்கே அந்த லேடிக்கு ஒரு குத்து மூஞ்சிலே யாரான்னு பார்த்தா சைடில் இருந்த ஒருத்தவன் குத்திருப்பான். மறுபடியும் இவனோட தலையை பிடிச்சி சுற்றிட்டு உட்கார அவன் தலையை ஃபுல்லாக கவர் பண்ணி அவன் தடுக்கி விட்டு கீழே வந்துடுவான். அதுக்கப்புறம் அவனை கீழே தள்ளி விட்டு நம்ம ஐரா போஸ்ட் கொடுக்க இவனுங்க காண்டாய் மறுபடியும் மியூசிக்கை வாசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதுலேருந்து நம்ம ஓக்கோ வந்து எல்லாத்தையும் டாச் பண்ணிட்டு இருப்போம். போகிற வழியிலே நம்ம டர்போ கிரானி வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி எல்லா நோட்ஸும் நம்மளை கவர் பண்ணுறது கட்டியும் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம டர்போ கிரானியும் அங்கே 5 பேர் இருக்காங்க, எல்லாரையும் தனித்தனியாக அடிச்சாலும் டைம் ஆகும்னு சொல்லிட்டு அட் அ டைமில் 5 பேரையும் அடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போன நம்ம ஓக்கும் 5 பேரையும் அட் அ டைமில் வச்சு தறிக்க விட்டுருவோம். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஓக்கு வந்து போன சாப்டரில் எல்லாரையும் டிஃபீட் பண்ணியிருப்பான்ல, அதை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அந்த இடத்த விட்டு வெளில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம கிரானியோட வீட்டில் வந்து மாஞ்சிரோ வந்து ஒத்த காலில் நின்றுட்டு இருப்பான், நம்ம ஈவிலை எக்ஸாசிசம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. அங்கே அவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜிஜியும் வந்து எவ்வளோ சொல்லி பார்ப்பான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மாஞ்சிரோ வந்து அவனே ஒரு முடிவு எடுத்துருவான், நானே இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வெளில வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும். நம்ம மோமோவும் ஜிஜியும் வெளில போய் பார்த்தா நம்ம ஓக்கு தான் வந்து நின்றுருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கும் வந்து இந்த மாதிரி நான் ஈவிலை கூட சண்டை போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் எதுக்கு திடீர்னுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஓக்கு வந்து ஜிஜி கிட்ட சொல்லுவான், ஈவிலையை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற உன்னோட விருப்பத்தை நான் சத்தியமாக காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம மாஞ்சிரா வந்து என்னமோ எல்லாரும் ஓகே சொன்ன மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஈவிலை எக்ஸாசிசம் பண்ண முடிவு எடுத்துட்டோம், இதெல்லாம் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான். நம்ம கிரானி வந்து அவனை தடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆயிரம் நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி கிளாஸ் ரெடியாக வச்சிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஓக்கும் வந்து இந்த மாதிரி மோமோ பின்னாடி போக சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி வந்து எப்படியாவது ஈவிலைக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கும் ஜிஜியும் ஃபைட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் ஜிஜி வாசஸ் ஓக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கான்செப்ட்டுமே இல்லை. ஸோ இதுதான் லாஸ்ட் ஃபைட்டு. மேபி இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸில் இருக்கலாம். பட் நான் லாஸ்ட்டாக படித்த சாப்டர் வரைக்குமே நடுவில் இவங்களுக்கு எந்த சண்டையும் நடக்கல. இது நம்ம ஃபைட்டை கண்டினியூ பண்ணுவோமா? ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜிஜி வந்து அவனோட அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். நம்ம ஓக்கும் டாச் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்துட்டு இருப்பான். இவங்களும் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அங்கே எல்லா அட்டாக்லேருந்து டாச் பண்ணிட்டு நம்ம ஓக்கும் வந்து நம்ம ஜிஜி உதைக்கிறப்ப காலுக்கு நடுவில் பூந்துருவான். இவங்களும் என்னடா பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. காலுக்கு அடியில் பூந்த நம்ம ஓக்கு வந்து வயிற்றுல ஒரு குத்தி பறக்க விடுவான் நம்ம ஜிஜியை. ஜிஜி ஃப்ளைங்கில் இருக்கிறப்பவே அவனோட அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். ஆனால் நம்ம ஓக்கு வந்து எல்லாத்துலேருந்து டாச் பண்ணி ஓடி வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஜிஜி உதைக்க வர மறுபடியும் காலுக்கு அடியில் பூந்து அப்படியே ஒரு ஃப்ளிப் அடிக்கிற மாதிரி வந்து நம்ம ஜிஜிக்கு முதுகுலே ஒரு உதையை போட்டு பார்க்க விடுவான். மறுபடியும் நம்ம ஜிஜி ஃப்ளைங்கில் இருக்கிறப்ப அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் கீழே. அங்கே நம்ம ஜிஜிக்கு வந்து அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வர நம்ம ஓக்கு வந்து தப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் மான்ஸ்டர் லுக்கில் ஒரு பேனல் இருக்கும். நம்ம ஊக்கு வந்து ஜிஜியை ஃப்ளையிங்லேயே வந்து உதைக்க வருவான். அங்கே நம்ம ஊக்கு வந்து மான்ஸ்டர் மாதிரி இருக்க, இங்கே நம்ம ஜிஜி வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஊக்கு வந்து ஒரே உதையா விட்டு நம்ம ஜிஜியை கீழே அடிச்சிருவான். கீழே வந்து ஜிஜி வந்து மறுபடியும் கீழே தரையை உடச்சிக்கிட்டு பறப்பான் லைட்டாக. அதுக்கப்புறம் இதை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஜிஜி பறந்துட்டு இருக்கப்பவே வந்து ஒரு டேஷ் வாங்கின ஜிஜி வந்து நம்ம கிரானியோட ஹவுஸை சளியாக நொறுக்கிடுவான். அங்கே வந்து எல்லா பீஸும் தெரிச்சிட்டு இருக்கும். நம்ம கிரானி மேலே படுற பீஸ் எல்லாத்தையும் நம்ம மாஞ்சிரை வந்து தடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம ஊக்கு வந்து நார்மல் ஃபார்முக்கு வந்துடுவான். அங்கே அடி வாங்கின நம்ம ஜிஜி வந்து பொறுமையாக கட்டையெல்லாம் நவுத்திட்டு நின்று பார்த்துட்டு இது ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே இவங்களும் ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஓக்குவால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஓக்கு வந்து எல்லாரும் அமைதியாக இருங்க, இது இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம மோமோவும் கிரானியை ஹெல்ப் பண்ண போக சொல்ல, ஆனால் நம்ம கிரானி வந்து என்ன சொல்லுவானா, அப்படி நம்ம பண்ணோன்னா அப்புறம் நம்ம ஈவிலை எக்ஸாசிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஜிஜியும் நீ ஏன் இப்படி இருக்க, சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், நம்ம எங்கே விட்டோமா அங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ தான் நம்ம ஓக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் வைப்பான் ஸ்டோரியில். நம்ம ஜிஜி வந்து மறுபடியும் நம்ம ஓக்கோவை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக சொன்னதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, முடியாதுன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி ஒரு வீக்கிங் எனக்கு புள்ளி பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதுக்கப்புறம் சைடில் இருந்தவங்கலாம் ஷாக் ஆவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓக்கு வந்து சொல்லுவான், ஒன்னாலாம் என்ன அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜிஜியும் யாருடா வீக்கு, நான் ஸ்ட்ராங்கான வந்தாண்டான்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஓக்கும் நீ வீக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கும் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டோட அப்புறம் சண்டை போடலான்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஜிஜியும் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கு வந்து என்ன சொல்லுவான்னா, எனக்கு இந்த மாதிரி மற்றவங்க கூட சண்டை போட நினைக்கிறவங்க கூட சண்டை போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் போடுவான், நீ என் கூட சண்டை போடுறதா இருந்தால் மட்டும்தான் நான் அவன் கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம ஜிஜி வந்து ஒத்துப்பான் சரின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஓக்கு வந்து என்ன கேட்பானா, நீ இந்த மாதிரி மற்றவங்க கூட சண்டை போடுவேன்னு சொன்னால, நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி வந்து என்ன சொல்லுவானா, நான் இந்த மாதிரி உன் கூட மட்டும்தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கு வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், அதனால நம்ம அடிக்கடிலாம் சண்டை போட முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஜிஜி வந்து நம்ம ஒவ்வொரு நாளில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கு வந்து என்ன சொல்லுவானா, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லுவான். இந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணால் ஓகே, இல்லைனா நான் உன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்லிடுவான். நம்ம மாஞ்சிரை வந்து கிரானி கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கிரானி வந்து இது ரொம்ப பிரில்லியண்டான ஐடியான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து டர்போ கிரானி கிட்ட இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்க, அதுக்கு நம்ம டர்போ கிரானி வந்து என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி நம்ம ஓக்கு வந்து நம்ம ஈவிலையா அவனோட பிளேமேட்டாக ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கும் டர்போ கிரானியும் பேசுனா நான் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம ஈவிலை வந்து ஒரு பேபி மாதிரி தான். ஸோ அவனுக்கு பீப்புள்ஸை கொள்வது வந்து ஜஸ்ட் விளாட்ற மாதிரி தான். ஸோ அவனுக்கு தேவை விளாடணும், ஃபன் பண்ணணும். இப்படி இருக்கிறதுனால இப்போ நம்ம ஓக்கு வந்து
கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனானா நம்ம ஈவிலையோட ஒன்லி டார்கெட் ஆகிடுவோம் நம்ம ஓக்கு. ஸோ இதனால் மற்றவங்க சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓக்கு வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மாதிரி நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா இந்த மாதிரி நான் ஈவிலையோட ஃப்ரெண்டாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஓக்கு வந்து என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு டியூஸ்டே அன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கும் இதான் டீல் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஜிஜியும் ஒரு செகண்ட் இருன்னு சொல்லிட்டு அவனோட இன்னொரு வேறு கழட்டுவான். சைடில் நம்ம ஐராவும் மோமோ என்னடா பண்ணுறான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஜிஜி வந்து சொல்லுவான், இதுதான் ஹியூமன்ஸை கொல்ல துடிக்குது, அதனால நான் உன்னை கொல்ற வரைக்கும் இதை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓக்கோவோட கையில் கொடுத்துருவான். நம்ம ஓக்கும் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் வாங்கி வச்சுப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜிஜியும் உன்னை இப்போவே கொண்டா ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கப்பவே மறுபடியும் நார்மலாக மாறிடுவான். நார்மலாக மாறின நம்ம ஜிஜியும் நான் யாரையாவது அப்படின்னு சொல்லி கேட்க வர, அதுக்கு நம்ம ஓக்குவே வந்து நீ யாரையும் ஹர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்மளோட ஆர்டினரி லைஃப்க்கு போகலான்னு சொல்லுவான். நம்ம ஜிஜி வந்து அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி தம்பியோட தம்பியை பார்த்தா நம்ம ஐராவும் மோமோவும் திரும்பி நின்றுருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஜிஜி எதுக்கு திரும்பி நிற்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருப்பான். லாஸ்ட்டாக நல்ல வேலையை பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராணி தம்ஸ்அப் காட்டதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் 62 ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம மாஞ்சிரோ தான் வந்து நம்ம ஈவிலையோட இன்னவர்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறான். அவன் அதை பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு வேனை பரட்டிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஜிஜியோட பேரண்ட்ஸ் வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம ஜிஜி உங்களுக்கு டாட்டா பாய் பாய் காட்டிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஐராவும் ஓக்கவும் கிளம்பிடுவாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம கிராணியோட வீடு வந்து சளியாக நொறுங்கியிருக்கும். இவங்க அதை பற்றி கவலைப்படாமல் நல்லா ஹாட் பாத்து மசாஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. வரப்போ தான் 2 பேரும் வீட்டை எப்படி ரீபில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எதிர்கால ஒரு ரோபோட் நிற்கும். அது என்ன சொல்ல வருதுன்னு கூட கேட்காம 2 பேருமே வந்து ஆளுக்கு ஒரு உதையை போட்டு அந்த ரோபோட்டை பார்க்க விட்ருவாங்க. அதுவும் என்னமோ சொல்லிட்டு இருக்கோம். அதை அடித்து முடிச்சுட்டு தான் வந்து நீ யாருன்னு கேட்பாங்க. இங்கே இவங்க இதை பார்த்துட்டு இருக்கப்பவே சைட்லேருந்து வெயிட் பண்ணுமோன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஓக்கு, ஐரா, அப்புறம் கப்பாவோட பையன் சொல்லிட்டு 4 பேரும் வந்திருப்பாங்க. நம்ம ஓக்கு வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் இதை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தனால தான் ஹெல்ப்புக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்தான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அந்த இன்னொரு கேரக்டரை பற்றி நம்ம ஓக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், நம்ம கப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அது பேர் வந்து லூட்ரிஸ். அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் வந்து சாரி கேட்பான். அதுக்கு அந்த ரோபோட் என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட உதவாங்கன்னு நினச்ச பெருமையாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கப்பா வந்து லூட்ரிஸை பற்றி சொல்லுவான். அதாவது இந்த லூட்ரிஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டை எப்படி பில்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருப்பான். அதாவது இவங்க நானோ ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா அவங்க இமேஜின் பண்ணுற மாதிரியே அதை மாற்ற முடியும். ஸோ இதை வச்சு இவங்க எல்லாருமே வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு வழியாக வீட்டை வந்து கட்டி முடிச்சிருவாங்க. லாஸ்ட்டாக இங்கே அந்த லூட்ரிஸ் வந்து மைன்கிராஃப்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்கன்னு நல்லா பார்த்தாலே தெரியுது. ஓகே, இதோட இந்த சாப்டர் முடியுது. அதோட நம்ம ஈவிலை ஆர்க்கும் முடியுது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 சாப்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் கைஜோ ஆர்க்கோட ஸ்டார்டிங்கோட நம்ம சீசன் 2 வந்து முடிய போகுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you guys in another video. டாட்டா பை பை, see you later.